எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 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 விஷயம் இது சொல்லணும், உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் 2017 சுற்றி பார்க்கறதுக்குல வேலைக்காக போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என் ஹஸ்பண்ட் நான் 2 பேருமே ஒரு இடத்துல வேலை பார்த்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் டிரைவரு, நான் சூப்பர் மார்க்கெட், அதாவது சூப்பர் மார்க்கெட்னால் பெரிய சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் துவாஸ் அவென்யூ 4ல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே என்னென்னா அந்த கடைன்னு இல்லை, அங்கே சிங்கப்பூரில் இருக்க எல்லா கடைகள்லையுமே ஒரே ரூல்ஸ் தான். நம்ம ஊரில் சிகரெட் 1 கேட்டால் 2 கேட்டால் 3 கேட்டால் பேக்கெட் கேட்டால் எப்படி வேணாலும் கொடுப்பாங்கல்ல. ஆனால் சிங்கப்பூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிகரெட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேக்கெட் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே அப்போது அது இப்போலாம் நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா ஒரு பேக்கெட் சிகரெட்டை ஒரு காசு கொடுத்து வாங்க முடியாது, ரேட் அதிகம் இல்லை. ஸோ ஒரு சிகரெட் வாங்க முடியாது, வாங்கினா ஒரு பேக்கெட் தான் வாங்கணும், ஒரு சிகரெட் தனியாக தரமாட்டாங்க. ஒரு பேக்கெட் சிகரெட்டை வாங்குறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, அது ஒரு விஷயம். அடுத்தது சின்ன பசங்கக்கிட்ட நீங்கள் சரக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சைக்கிள் கூட ஓட்டணும். ஈவன் சைக்கிள் கூட லைசன்ஸ் கூட 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் உண்டு. நிறைய நல்ல விஷயம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன், இதெல்லாம் என்னங்கன்னா, அப்போ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரிலாம் இருக்குது கவி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை? இதை நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணால் என்ன நல்லது? சின்ன பசங்க சொன்னாலும் எடுத்துக்கலாம், நம்ம எதிரிங்க சொன்னால் கூட எடுத்துக்கணும்ல. அதனால தான் சொல்கிறேன், இதே நம்ம நாட்டிலையும் ஃபாலோ பண்ணால் சின்ன சின்ன பசங்களாம் குடிக்க மாட்டானுங்கள்ல. அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி.